ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்றைக்கி சிக்கன் கிரேவி ஈஸியாக செய்யலாம். அது எதுவும் அரைக்கலாம் வேண்டியதில்லை. இப்போ தேவையானது பாருங்கள், 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் வாங்கி நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிட்டோம். சின்ன வெங்காயம் ஒரு கப்பு நிறைய, ஒரு 20-25 வெங்காயமாவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி, பூண்டு ஒரு 10-15 பூண்டு, 15 பல்லு பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. வரமிளகா 5 வரமிளகா இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சு சோம்பு, பட்டை, கிராம்பு அதில் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை வச்சுக்கோங்க. அப்போ கருகாமல் இருக்கும். நல்லா வதங்கட்டும். பூண்டு இஞ்சி அரைக்க வேண்டாம், வெறும் பூண்டு மட்டும் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. உப்பு அதில் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இன்னொரு போடுங்க, அப்போ தான் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வரமிளகா போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. வைங்க, வேகட்டும். திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் இருக்கிற தண்ணியெல்லாம் குறைஞ்சிருச்சு. தண்ணியே இல்லை. உப்பு நீங்கள் கொஞ்சம் வேகிற கலவை தண்ணி ஊற்றினா போதும். போட்டுக்கோங்க. ஒரு கப்பு ஊற்றினா போதும். ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க, வேகட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்ல பூ மாதிரி வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. போட்டுக்கலாம், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.